ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது முட்டையும் சேமியாவும் சேர்த்து செய்கிற ஆம்லெட். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பாயில் ஆனதும் 1 கப் சேமியா அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 80% குக் ஆகணும். 80% குக் ஆனதும் இந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா சாஃப்டானதும் நம்ம தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் உப்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுக்குற மெஷர்மெண்ட் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 5 ஆம்லெட் வந்தது எனக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கறதால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எக் ஸ்மெல்லும் வராது. எக்கு சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 பிடி கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆறின பிறகு தான் நீங்கள் எக்கில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இந்த சேமியாவை சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கம் 2 நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம். ஒரு ஆம்லெட் செய்ய 5 நிமிஷமே போதும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.